வணக்கம் பிள்ளைகள். நான் தான் உங்களோட தனேசர். ரைட், இந்த காணொலியில நாங்க என்ன பார்க்க போறோம் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இனி வரும் காணொலிகள்ல இன்றைய தினத்துல இருந்து விஞ்ஞான பாடம் தொடர்பான சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பாகவும் சின்ன சின்ன விளக்கங்கள் தொடர்பாகவும் ஒரு வீடியோவா நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். அந்த வகையில இன்றைய முதல் நாள் காணொலியில பிள்ளைகள் நாங்க என்ன விஷயம் நாங்க கதைக்க போறோம் என்று கேட்டீங்கன்னா, தரம் 10 அழகான நெற்றூல இருக்கிற இந்த நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிற பிள்ளைகள், இந்த தூரம் என்றா என்ன, இந்த இடப்பெயர்ச்சி என்றா என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன தொடர்பாக நாங்கள் கதைக்க பிள்ளைகள். இந்த நேர்கோட்டு இயக்கம் என்றது முதலாவது தெரிஞ்சு கொள்ளும் பிள்ளைகள். இந்த நேர்கோட்டு இயக்கம் என்றது ஒரு நேர்கோட்டில் நடைபெற அனைத்து விதமான இயக்கங்களுமே பிள்ளைகள் எங்களுக்கு இந்த நேர்கோட்டு இயக்கம் என்ற வகைக்குள்ள உள்ளடங்கும் பிள்ளைகள். ரைட், அதுல பிள்ளைகள் முக்கியமான விஷயம் தான் இந்த தூரமும் இடப்பெயர்ச்சியும் பிள்ளைகள். இந்த தூரமும் இடப்பெயர்ச்சியும் என்றது பிள்ளைகள் நேர்கோட்டு இயக்கம் என்று சொன்னால் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு பிள்ளைகள் ஒரே திசை வழியே இந்த இயக்கம் நடந்தா, ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு பிள்ளைகள் ஒரே திசையில இந்த இயக்கம் நடந்தா அதை நாங்கள் இடப்பெயர்ச்சி என்றும் என்னன்னு சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி என்றும். அதே மாதிரி ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு நாங்க போக போறோம். ஆனா வெவ்வேறு பாதைகளினூடாக நாங்க என்ன செய்யலாம், பயணிக்கலாம். இந்த பி கியூ ஆர் எஸ் போன்ற பாதைகளினூடாக அப்படி பயணிக்க பிள்ளைகள் எங்களுக்கு என்ன நடக்குது என்று கேட்டீங்கன்னா திசை மாற்றம். ஒரு காப்பு வடக்கு போகும் பிள்ளைகள், இன்னொரு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, அப்படி பல்வேறு திசை மாற்றங்களின் ஊடாக நாங்க பயணிச்சா அதை நாங்க தூரம் நாங்க சொல்லிக்கொள்வோம். அப்ப இந்த இடப்பெயர்ச்சிக்கும் தூரத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி என்றது ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிக்க ஒரே திசை வழியில இந்த இயக்கம் நடந்தா அதை நாங்க இடப்பெயர்ச்சி என்றும், தூரம் என்றது பிள்ளைகள் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போகத்தான் போனோம். ஆனா என்ன நடக்க போது பிள்ளைகள், எங்களுக்கு இங்க திசை மாற்றம் முக்கியம், திசை மாற்றம் நடக்கும். அதுதான் பிள்ளைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் இந்த தூரம் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு. வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, ஒரு நேர்கோட்டு இயக்கம் என்றது நேர்கோட்டுல நடக்கிற இயக்கம். இந்த தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள், தூரம் என்றது வெவ்வேறு திசைகளின் ஊடாக நடக்கும், இடப்பெயர்ச்சி என்றது பிள்ளைகள் ஒரே திசைகளின் ஊடாக நடக்கும் பிள்ளைகள். இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.